வணக்க உறவுகளை உங்கள் ஜால் கபிலன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலூர் சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா கடலூர் சிதம்பரம் ரோட்டில் வந்து ஒரு சங்கிலிக்கு போவோம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி ஒரு கையேந்தி போவோம் ரோடு. அதான் வண்டியில் வச்சு கையேந்தி போகணும்னு சொல்கிறத விட வண்டியில் வச்சு டிஃபன் பண்ணுறாங்க. நம்ம அங்கே வந்து சாப்பிட்டோம். உண்மையிலேயே அருமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த அக்காவோட கடை தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்லி தோசை எல்லாமே இருக்குது, பூரி எல்லாமே இருக்குது. உண்மையிலே டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே உண்மையிலே ஈஸியாரில் எல்லாமே நம்ம சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடையாது. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன்னா நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அக்கா வந்து தோசை எல்லாமே போடுறாங்க பாருங்கள். என்ன உண்மையிலே அவ்வளோ ஒரு நான் இந்த பக்கத்தில் ஒரு அண்ணன் 2 பேர் நிற்கிறாங்க, அவங்கள கேட்டு பார்க்குறேன். நீங்களே பாருங்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னா இருக்குது. ஆனால் எப்படின்னா இருக்குது இந்த இன்னொரு சாப்பிட்டு இருக்காரு பாருங்கள். இந்த பாருங்கள், நான் சொல்கிறது இப்போ என்ன பாருங்கள், இங்கே இருக்கவங்க பாருங்கள். நான் ஈஸியாரில் இருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிறேன். உண்மையிலேயே நல்லா இருக்குது. நீங்களே யாராவது இந்த பக்கம் வந்தீங்க கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா அக்கா கடையை மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், கடலூர் சிதம்பரம் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில சங்கிலிக்குப்பம் அந்த இடத்துல தான் ஒரே ஒரு கடை தான் இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்க நம்ம வந்து இப்போ வந்து மெயினாக நம்ம சிதம்பரத்துலேருந்து கடலூர் வரும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வேறு எங்கேயும் அந்த வண்டி கடை கிடையாது. இந்த அக்காவோட ஒரே கடை தான் இருக்குது. அந்த கடை தான் நீங்கள் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி சாப்பிட்டு போங்க. உண்மையிலே நல்லா இருக்குது. நானும் சாப்பிட்டு உண்மையிலே நல்லா இருக்குது. சரி, ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ரேட்டெல்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் அவங்க இது ரேட்டெல்லாம் உண்மையிலேயே மொத்த மாதிரியெல்லாம் கிடையாது. ரேட்டெல்லாம் கம்மி தான், ரொம்ப எல்லாம் அதிகமாக இல்லை. நாங்கள் எவ்வளோ இட்லிங்க இட்லி 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, வடை 5 ரூபாய்க்கு, முட்டை தோசை 20 ரூபா, பூரி ஒரு செட்டு 25 ரூபா, முட்டை தோசையெல்லாம் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நீங்களே யாராவது உண்மையிலேயே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து சப்போர்ட் பண்ணி சாப்பிடுங்க. என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஆக்களை தான் நம்ம வளர்த்து விடணும். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சு நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ லாபத்துக்காக இல்லாமல் இல்லை, டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க. பசங்க வந்து உண்மையிலேயே சாப்பிட்றவங்க கொள்றவங்க எல்லாரும் வயிறார சாப்பிடணும் அப்படின்றதுக்காக டேஸ்ட்டுக்காக கொடுக்குறாங்க. நீங்களும் யாராவது கண்டா இந்த பக்கம் உண்மையிலேயே மறுபடியும் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து நம்ம இன்னும் மேலே கொண்டு போகணும். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய்.